சூப்பர் கைஸ், நேற்று நியூஸ் பார்த்துருப்பீங்க நீங்க. 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல வரவேற்கிற விஷயம் தான் இது. ஏன்னா வந்து நம்ம சேனலில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து பைகாட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆப்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனியாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கார்ட் கூறுக செக் அவுட் பண்ணிட்டு வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. எது வந்தாலும் அது உங்களோட விருப்பம் தான். ஹே கைஸ், இட் இஸ் ஸ்டோரி ஃப்ரம் இன்ஃபர்மேக்ஸ் சேனல். இப்போ தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் இன்னும் போய் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் சேனலோட அப்டேட்ஸ் கொடுப்பேன். வாங்க கைஸ், நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிருந்தது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் இல்லை 2 வீக்ஸ் பிஃபோர் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா டு சைனா பார்டரில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிருந்தது. அந்த லடாக் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா வந்து சோனம் வாங்சக்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்தியன் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா வந்து சைனீஸ் ஆப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டோட்டலி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் வந்து நம்ம வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டை வந்து முதல்ல யூஸ் பண்ணக்கூடாது? முதல் ரீசன் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம சைனீஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதால நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதுவும் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ அவங்க கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பெனிஃபிட். ஸோ அவங்க இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ், ஸோ அவங்களோட கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தான் போய் காசாக சேருது. அந்த காசை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மிலிட்ரிக்கும் ஸோ அவங்களோட தேவையான இதுக்கும் மட்டும்தான் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னால தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து பேன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா வந்து இந்த வார்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். ஆக்சுவலி இன்னொரு பேன் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சைனா வந்து நம்ம வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்கலாக வந்து நம்ம வந்து டக்குன்னு தூக்கி அடிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுத்துக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை கைஸ், சைனீஸ் ஆப்ஸ் பேன் பண்ணதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து சம் ப்ரைவேட் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி வந்து சரியாக இல்லை, நம்மளோட பப்ளிக் டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ரீசன் கோசம் தான் இந்த சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃபைன், இன்னொரு டேட்டா சொல்கிறேன், நீங்கள் அசந்து போயிடுவீங்க. ஷேரைட் வந்து ஒரு நாளைக்கு சைனீஸ் ஆப்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ஒரு பாப்புலரான ஆப்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். எக்கனாமிக் டைம்ஸில் இருக்குது, அதோட டேட்டா நான் சொல்கிறேன். ஷேரைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 200 மில்லியன் யூசர்ஸ் வந்து பர் டேக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆக்டிவ் யூசர்ஸ், மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 மில்லியன் பீப்புள் இன் இந்தியா. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து யூசி ப்ரௌசர், ஒரட்டு சிங்கிளுக்கான ஒரு ப்ரௌசர் தான் இது. 130 மில்லியன் யூசர்ஸ் பர் மந்த் இன் இந்தியா. அதுக்கப்புறமா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக், 120 மில்லியன் யூசர்ஸ் பர் மந்த் இன் ஆக்டிவ் யூசர்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து எம்ஐ கம்யூனிட்டி 80 மில்லியன். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஹலோ ஆப் 50 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு சுருக்கமாக என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா வந்து 300 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் யூசர்ஸ் வந்து சைனீஸ் ஆப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, 300 மில்லியன் யூசர்ஸ் வந்து நம்ம சைனீஸ் ஆப்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியாமலே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று அடுத்தது வந்து ஆப்ஸ் உள்ள போகும். என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஆப்ஸ்லாம் நான் வந்து பேரை சொல்கிறேன். யூசி ப்ரௌசர் பேன் பண்ணியிருக்காங்க, டிக்டாக் பேன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷேரைட் பேன் பண்ணியிருக்காங்க, ஜெண்டர் பேன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து விசாட் பேன் பண்ணியிருக்காங்க, ஹலோ ஆப் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். கேம் ஸ்கேனர், அடுத்த கேம் ஸ்கேனர் முக்கியமாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் ஸ்கேனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடோபி ஸ்கேனருக்கு, இன்னொரு ஸ்கேனர் எனக்கு தெரியல. டிக்டாக் வந்து மித்ரான் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஒன்று இருக்குது, அதனால் அதில் ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசாட்டுக்கு தான் வந்து நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து ஹைக் இருக்குது, டெலகிராம் இருக்குது, ஸோ இதெல்லாம் இருக்குது சேட்டிங்க்கு. அடுத்தது ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேரைட்டு. ஸோ அதை விட்ட நிறையவே ஆப்ஷன் இருக்குது. கூகுள் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அப்படி போயிடலாம். அப்புறம் வேற என்ன,
யூசி ப்ரௌசர் இருக்குது, க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. ஸோ அது அப்புறம் விட்ட வந்து ஃபயர்ஃபாக்ஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ க்ரோமே ஒரு நல்ல ப்ரௌசர் தான் அது. இதெல்லாமே இருக்குது கைஸ். நான் இந்த ஆப்போட லிஸ்ட் எல்லாமே 59 ஆப்போட லிஸ்ட் எல்லாமே நான் இங்கே போடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை எப்படி பிளாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் இதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனா இது நான் ஒரு டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ இது எப்படி வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை எப்படி வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி வீடியோவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவை வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சைனீஸ் ஆப்ஸை வாங்க வேணாம், ஸோ சைனீஸ் மொபைலும் வாங்க வேணாம், சைனீஸ் ப்ராடக்ட்ஸும் வாங்க வேணாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off from you. Bye. Have a nice day.